புவிய கொல்ல அனு அங்க வந்திருக்கா. அனு புவிய கொன்னு இருக்கா. அது உனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த டெட் பாடிய கார்ல ஏத்த நீதான் அனுவுக்கு உதவி செஞ்சிருக்க. இது பொய்யே 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 பொய்யே. என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சீ, அவர் வயசு என்ன, ஏன் வயசு என்ன? அதுக்கெல்லாம் வயசு எதுக்குடி? இது பாருங்க, இப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. வசந்த் சார், சீக்கிரம் வாங்க. நீங்க போலாம். அனு, இங்க வா. பார்ட்டியில் ஏதோ கலாட்டான்னு சொன்னீங்க, என்னது? அது பார்ட்டியில அந்த டைரக்டரை குடிச்சிட்டு அக்காவை பத்தி தப்பான அர்த்தத்துல பேசிட்டு இருந்தான். அக்கா எல்லாரும் முன்னாடியும் அவனை அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் பெரிய தகராறு ஆயிடுச்சு. கமல் இன்னும் விசாரிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. அக்காவும் அதை தானே சொன்னாங்க. அதான் சொன்னாங்களே மறுநாள் டிவி பேப்பர் எல்லாத்துலயும் வந்துச்சுன்னு. சரி சரி, போ. லட்சுமி, இங்க வா வா. அனுவை காப்பாத்தணும்னு ஏன் இப்படி போராடுற? அவ தப்பே செய்யலங்கிறப்போ போராடுறது தானே நியாயம். ஏய், இந்த நியாயம் தர்மம் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. கமல், என்ன பண்ண சொன்ன, என்ன பண்ணிட்டு இருக்க? அனுப்ப சொன்னல அவங்கள. மாமா மாமா மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உண்மையை சொல்ல வச்சிருவேன். கொஞ்ச நேரம் ப்ளீஸ். போங்க போங்க, வெளிய இருங்க, போங்க. கொஞ்ச நேரம். சரி, சொல்லு 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 சொல்லு. புவிய கொண்டது யாரு? தெரியாது, எத்தனை வாட்டி சொல்றது? தெரியாது தெரியாது தெரியாது. சார், மிரட்னா பயந்துருவோம் நினைச்சிட்டீங்களா? சரி சொல்லு. நான் இப்ப சொல்றேன், புவி மேல நான் கம்ப்ளைண்ட் தரேன். புவி மேல நீ கம்ப்ளைண்ட் தரியா? ஆமா, எங்க அனுவோட ஸ்கூட்டியை அவன் தான் திருடி இருக்கான். ஏய் ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் கோடீஸ்வரன். கேவலம். ஆஃப்டர் ஆல் அனுவோட ஸ்கூட்டிய இல்ல இல்ல, அவன் திருடி இருக்கான் நான் சொல்றேன். ஆமா, ஏன்னா என் அனு அழகானவல்ல, அவ பின்னாடி அந்த நாய் சுத்தி இருக்கான். ஹேர் பின், முடி, சாக்லேட் பேப்பர், அது இதுன்னு. அப்ப இவ யூஸ் பண்ண ஸ்கூட்டியை அவன் தான் திருடி இருக்கான். ஆமா. இல்ல 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 இல்ல, நீ இந்த கேஸை டைவர்ட் பண்றதுக்காக ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு டைவர்ட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. காணாம போன பையனை பிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல. எங்க மேல வீணா பழி போடுறீங்களா? ஏய் டேய், நிறுத்துடா. ஸ்டாப் இட். நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. புவி சின்ன வயசுல எந்த பொருள் மேல ஆசைப்பட்டாலும் அதை எடுத்து வச்சுப்பான். அவனுக்கு அப்படி ஒரு ஹேபிட் இருக்கிறது எனக்கு ராஜிக்கு தெரியும். அந்த பொருள் யார்தான் வேணா இருந்தாலும். அது மாதிரி அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு அவ ஸ்கூட்டி எடுத்து வந்திருக்கலாம் இல்லையா? ஏன்டா இவங்கெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? குற்றவாளியை கண்டுபிடிறானா, நிரபராதிய குற்றவாளியை நிக்க வச்சிருக்க. ஒரு ஜட்ஜ் வீட்லயே லேடிஸ் அப்படி நிக்க வச்சா என் பிரஸ்டீஜ் என்னடா ஆகுது? இவர் உனக்கு 10 மினிட்ஸ் டைம் தரேன். யாரும் இங்க இருக்க கூடாது, எல்லாமே கிளியர் ஆயிடணும். வா, இங்க பாருங்க, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா. வெரி சாரி. மன்னிச்சிருங்க, எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. வாமா, நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். வாமா, வாங்க மாமா, போயிட்டு வாங்க. வாங்க போலாம். போங்க போங்க ஐயா. டேய், ஒன்னு புரிஞ்சுக்கோ, என் புள்ள கிடைக்கலனா கூட பரவாயில்லடா. நிரபராதியை தண்டிச்சிடாத. மூளை யூஸ் பண்ணு. வசந்த் சார், சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன தோணுது? சார், அனு பார்த்தா தப்பு பண்ணாத மாதிரி தான் சார் தோணுது. எனக்கு அதான் சார் தோணுது. ஆனா 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 இல்ல, ஏதோ 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 இடிக்குதுல, ஏதோ இடிக்குதுல. இடிக்குது சார், இடிக்குது இடிக்குது இடிக்குது. நாச்சிமுத்து, நாச்சிமுத்து, ஒரு நிமிஷம் இருங்க.
எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்க. பைத்தியக்காரன். அவனுக்கு புவினா உயிர். அதனால தான் இப்படி பண்ணிட்டான். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்க பெருசு பண்ணிடாதீங்க. இதை மறந்துருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். சரிங்கய்யா, உங்க நல்ல மனசுக்கு உங்க பையன் சீக்கிரம் கிடைச்சிடுவார். வர்றேங்கய்யா. வாங்க. போயிட்டு வா. சார், இது ஆ ஆ என்ன? இந்த ரெக்கார்ட் பண்ணதை காப்பி பண்ணுங்க, காப்பி பண்ணுங்க. ஓகே சார். காணாம போன பையனை பிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல. எங்க மேல வீட பழி போடுறீங்களா? அம்மா வந்துட்டாங்கம்மா. என்னங்க வாங்க. என்னங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லம்மா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. லட்சுமி சொன்ன மாதிரி அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் டக்கு டக்குன்னு நாங்க பதில் சொன்னோம். அந்த டிஐஜியால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியல. டாக்டர் அம்மாவும் ஜட்ஜ் ஐயாவும் இல்லனா அவன் எங்களை எப்ப விட்டுருப்பானே தெரியல. அது சரி, அடிச்சாங்களா? இல்லங்க, எங்களை யாரும் அடிக்கல. ஆனா நம்ம அணுவை தான் அடிச்சுட்டாங்க. என்னது, அணுவை அடிச்சிட்டாங்களா? உண்மை அவ வாயில இருந்து வர வைக்கதான் மாமா அவளை அடிச்சாங்க. ச்சே. ஆனா கடைசி வரைக்கும் அனுவும் சரி மத்தவங்களும் சரி யாருமே உண்மையை சொல்லல. லட்சுமி மட்டும் நம்மள தயார்படுத்தலைன்னா இதுல இருந்து நாம தப்பிச்சிருக்கவே முடியாது. அனு, ஏமா உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களா? பரவாயில்ல விடுங்க அத்தை. பெரிய அவமானத்துல இருந்து நம்ம குடும்பம் தப்பிச்சிருச்சு, அதுவே எனக்கு போதும். என்னால தானே இவ்வளவு கஷ்டம். அதுக்கு நான் அடி வாங்கினது கரெக்ட் தான். என்ன அனு இப்படி எல்லாம் பேசுற? நல்லதுக்காக செஞ்சாலும் தப்பு தப்பு தானே. என்ன காப்பாத்திக்க செஞ்சிருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன தண்டனையாவது கிடைக்கணும்ல. அதுக்கான தண்டனையை நான் நினைச்சுக்கிறேன். ஆமா, சக்தி எங்க? உன் விஷயமா தான் அவன் வக்கீல பார்க்க போயிருக்காமா. ஓ, தேனு, அங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? வேற எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஆமா, உங்களை எங்க கொண்டு போய் வச்சு விசாரிச்சாங்க? புவியோட கெஸ்ட் ஹவுஸ்ல மாமா. அங்கயா? அதான் நாங்க எங்க தேடியும் நீங்க கிடைக்கலையா? அதுக்கப்புறம் உங்க அப்பாவும் சக்தியும் தான் ஐஜி கிட்ட போன் பண்ணி பேசினாங்க. ஓ, எல்லாமே நல்லதுக்கு தான். தேனக்கா, அந்த மொபைல் விஷயம்தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்தி விட்டுச்சு. லக்ஷ்மி அக்கா கரெக்டா யோசிச்சிருக்காங்க. இந்த எவிடன்ஸ் அவங்க வச்சிருந்த எவிடன்ஸை காலி பண்ணிருச்சு. பார்ட்டிக்கு போனதும் அந்த டைரக்டர் அடிச்சதும் எல்லாமே நல்லதுக்கு ஆயிடுச்சுல. ஆமாக்கா, இனி அந்த போலீஸ் நம்மள தொல்லை பண்ண மாட்டான். ஆமா, எதுவுமே கிடைக்கலன்னதும் அவன் முகம் கருகி போயிடுச்சுல. இனிமே அவன் நம்ம பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். அனு, நீ நினைக்கிற மாதிரி இந்த கேஸ் என்ன முடிவுக்கு வரல. இனிமேதான் ஆரம்பமாக போகுது. உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க? இல்ல சார், அது என்னன்னா, நீங்க பேசாதீங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாம ஒரு கேஸ், அதுல ஒரு என்கொயரி, எஃப்ஐஆர் இல்ல, இன்ஃபர்மேஷன் இல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன உங்க அப்பா வீடு நினைச்சிட்டீங்களா? இல்ல சார், இது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்பந்தப்பட்ட கேஸ். இத பாருங்க, மீடியாவுக்கு தெரிஞ்சா டிபார்ட்மெண்ட்டே விக்டிமா இருக்கும். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. இதே ஒரு கம்பெனியா இருந்தா இதை இழுத்து மூடிட்டு போயிருக்கணும். இது ஒரு டிபார்ட்மெண்ட், கவர்மெண்டோட முக்கியமான டிபார்ட்மெண்ட். மக்களுக்காக மக்களோட நம்பிக்கை இருந்தா மட்டும்தான்
இந்த டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். அந்த நம்பிக்கையை நீங்க கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டீங்களே. இங்க பாருங்க, அந்த குடும்பம் நம்ம மேல கேஸ் போட்டா நீங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன். எதிர்க்கட்சிங்க நினைச்சா இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்துருவாங்க. திருடங்களை பிடிக்க வேண்டிய நாமளே திருட்டுத்தனம் பண்ணித்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். பிரஸும் மீடியாவும் கேட்கிற கேள்விகளுக்கு நாம ஃப்ராட் பண்ணி தாங்க பதில் சொல்ல முடியும். பொய்யா ஒரு எஃப்ஐஆர், பொய்யா ஒரு கேஸ் ஹிஸ்டரி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இதெல்லாம் யாரால? நீங்க பண்ண ஒரு தப்பால. சாரி சார், காணாம போன புவியோட அப்பாவும் அம்மாவும் சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கவங்க சார். அதனாலதான் சார் சீக்கிரட்டா விசாரிச்சேன். மாமா, உங்களையும் அதுல சேர்த்துக்க வேண்டியதானே? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே என் நாலேஜுக்கு வந்திருக்கு. நீங்க ஏதோ உங்க சொந்த பகை காரணமா தான் அவங்கள டார்ச்சர் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. சார், யார் சார் சொன்னது? அது உங்களுக்கு தேவையில்லாதது. யாரோ சொன்னாங்க, சொன்னதுனால தான் நான் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். அவங்க குற்றவாளிங்க தான். என்னோட பேட் டைம். என்னால உங்களுக்கு அகைன்ஸ்டா எந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண முடியல. ஆதாரத்தை கலெக்ட் பண்ண முடியலன்னா அவங்க குற்றவாளி இல்லைன்னு தானே அர்த்தம். அதான் சார் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஆனா அவங்க தான் சார் குற்றவாளி. இங்க பாருங்க மிஸ்டர் கமலக்கண்ணன், கொலையே செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா எவிடன்ஸ் இல்லைன்னா அவங்க நிரபராதி தான். சட்டத்தை உங்க இஷ்டத்துக்கு கையில் எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்னீங்களே ஜட்ஜு, அந்த ஜட்ஜோட ரெப்புடேஷனுக்காக தான் நான் உங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம வர்றேன். இல்லைன்னா நீங்க இனிமே ஒரு கான்ஸ்டபிளா கூட வேலை செய்ய முடியாது. யூ கேன் கோ நவ். எஸ் சார். என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? எனக்கு கூட ஆரம்பத்தில் நம்ம அணுவை தப்பா சந்தேகப்பட்டோமோன்னு தோணுச்சு. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் புவி வரைஞ்ச அணுவுடைய பெயிண்டிங் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ப்ராஸ்பெக்ட்ஸும் மாறிடுச்சு. ஆனா விசாரணைக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டுமே சார். இதுக்கப்புறம் இந்த கேஸை எப்படி மூவ் பண்ண போறோம்னு தெரியலையே சார். அதான் வசந்த், எனக்கும் புரியல. ஒரே பக்கமா ஃபோக்கஸ் பண்ணி வேற ஆங்கிள் நம்ம யோசிக்க தவறிட்டோம். நாமன்னு சொல்றதை விட நான் தான் சொல்லணும். பட் எனக்கு இன்னும் அந்த அனு லக்ஷ்மி மேல இருக்கிற சந்தேகம் மட்டும் போகல. இப்போ எனக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்க ஸ்ட்ராங் பாயிண்ட் மட்டும் வேணும். ஸ்ட்ராங் பாயிண்ட் வேணும். ஆனா அதான் நம்ம கிட்ட இல்லையே. ஏய் வசந்த், சார். வசந்த், அந்த என்கொயரி வீடியோ எங்க இருக்கு? சார் உங்க லேப்டாப்லயே இருக்கு. லேப்டாப்ல இருக்கா? ஆமா. எந்த ஃபோல்டர்? செகண்ட் ஃபோல்டர்ல இருக்கு. சரி. உங்களுக்கு கொடுத்த 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? எங்களுக்கும் புவி காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அன்னைக்கு புவி கார்ல போனப்போ நீ எங்க இருந்த? அன்னைக்கு புவி கார்ல போனப்போ நீ எங்க இருந்த? அன்னைக்கு புவி கார்ல போனப்போ நீ எங்க இருந்த? நீ அங்க இருக்கிற யாருக்காகவோ இங்க வேவு பார்த்திருக்க. தெரியாத உன்னை அவன் எதுக்கு வரைஞ்சு வச்சிருக்கான்? சரி மாயா, ஒரு 5 minutes பாத்துங்க, வந்துடுறேன்.
இது எல்லாத்துக்கும் லக்ஷ்மி தான் மூல காரணமா? அவளை பிடிச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும். வசந்த் சார், நான் எதிர்பார்த்த ஆதாரம் கிடைச்சிருச்சு. இதோ இந்த லேப்டாப்ல தான் இருக்கு. வா வா வா, எடு எடு, ஐஜி ஆபீஸ்க்கு போலாம். வா வா வா. வசந்த், அன்னைக்கு புவி கார்ல போனப்போ நீ எங்க இருந்த? நீ அங்க இருக்கிற யாருக்காகவோ இங்க வேவு பார்த்திருக்க. தெரியாத உன்னை அவன் எதுக்கு வரைஞ்சு வச்சிருக்கான்? சார், ஒரு நிமிஷம். இத பாருங்க சார். இந்த வீடியோ தான் சார். அவங்க பண்றதெல்லாம் பாருங்க சார். சார், இதுதான் சார் என்னோட சந்தேகமே. அங்க நடந்த என்கொயரிக்கு எப்படி பதில் சொல்லணும்னு ஏற்கனவே அந்த லக்ஷ்மி தலைமையில ஒரு ரிஹர்சலை நடத்திருக்காங்க சார். அவதான் சார் இதோட மாஸ்டர் பிரெயினே. எல்லாரும் முதல்ல பேசி பார்த்தபடியே பதில் சொல்லிருக்காங்க சார். அவங்களுக்கு அவங்க சொன்ன பதில்ல சந்தேகம் வரப்பவும் இல்ல சரியா சொன்னப்பவும் சொல்லி கொடுத்த லக்ஷ்மியே பாக்குறாங்க சார். இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சார், எனக்கு இவங்க எல்லாரையும் மறுபடியும் கஸ்டடியில வச்சு விசாரிக்கிறதுக்கு உங்க அனுமதி வேணும் சார். ஓகே, இப்பவாவது ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணுங்க. எஃப்ஐஆர் போட்டு ப்ராப்பரா ப்ரொசீட் பண்ணுங்க. எஸ் சார். எதுவும் ப்ராப்ளம் வராம பாத்துக்கங்க. எஸ் சார். மிஸ்டர் கமலக்கண்ணன், யாரும் இத பர்சனல் மோட்டிவ்னு சொல்லிடாம நீங்க நடந்துக்கணும். ஓகே சார். தேங்க்யூ சார். வசந்த், ஐயோ, என்னங்க பாத்து. ஐயோ, என்ன குழந்தை மாதிரியா? இந்த மாதிரி நாம சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாளாச்சு. நாம பொள்ளாச்சியை விட்டு ஏண்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. வள்ளி, பொள்ளாச்சி நாம விட்டுட்டு வரலாமா? விதி சதி பண்ணி நம்மள அனுப்பிச்சு வச்சிருச்சு. ஆமாங்க, இங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் போற மாதிரி இருக்குங்க. எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கு. ஆமா வள்ளி, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்ததுல இருந்து அந்த பயம் நம்ம கிட்ட ஒட்டிடுச்சு இல்ல? மாமா, கவலைப்படாதீங்க மாமா. இனிமே நம்மள யாரும் பயமுறுத்த மாட்டாங்க. அத்தை, ஆமா அத்தை, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அத்தை. இல்ல, இன்னும் முடியல. வாவ், எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. உங்க எல்லா சந்தோஷத்தையும் நான் கெடுத்துட்டேனோ? அடுத்தவங்களை அழ வச்சுட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருந்துட முடியுமா? இல்ல நான் தான் விட்டுருவேனா? என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீங்க எல்லாம் தூங்கிட முடியுமா? இப்ப எதுக்கு சார் வந்திருக்கீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல சார். இங்க பாருங்க, இது குடும்பம் நடத்துற வீடு. இந்த மாதிரி அடிக்கடி இங்க போலீஸ் வந்துச்சுன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு வேற எதுவும் கேஸ் கிடைக்கலங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருப்பீங்களா? சார், எங்களை நிம்மதியா விடுங்க சார். என்ன பேசிட்டீங்கல்ல, எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்கல்ல, இன்னும் 2-3 பேர் பேசணும் போல இருக்கே. ஏன்னா நீங்க தான் பேசி வச்சுக்கிட்டு பேசுற ஆளுங்களாச்சே.
போலீஸ் மூளையை விட ஒரு பெரிய மூளை இங்க இருக்கு. அப்புறம் நீங்க எல்லாம் பேசாம என்ன பண்ணுவீங்க? நீங்களே இப்படி இருக்கும்போது நாங்கெல்லாம் ஒரு படி மேலதானே இருப்போம். அப்புறம் எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? சார் இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்க. மறுபடியும் ஒரு என்கொயரி இருக்கு. ஏன் சார், உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? ஏன் எங்களை போட்டு இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒத்துழைச்சிருந்தா, அனு உண்மையை சொல்லியிருந்தா இந்த கேஸ் எப்பவோ முடிஞ்சிருக்கும். நீங்க தான் வீணா இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களை தேடி வர வேண்டியிருக்கு. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அனுப்பி வச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன மறுபடியும் வந்து கேக்குறீங்க? இப்பதான் முடியலன்னு தெரிஞ்சது. இந்த நாடகத்தோட இயக்கமே நீன்னு தெரிஞ்சது.